வணக்கம் டீச்சர்ஸ். டெட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி நடக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. பட் 50% தான், 50-50 தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அக்டோபர் 1லேருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? அதாவது 2022 நான் எக்ஸாம் எழுதி முதல் அட்டம்ப்ட்லேயே பார்த்திங்கன்னா 108 மார்க்கு. அந்த முறையிலையும் அதே மாதிரி இப்போ நம்ம யூஜிடிஆர்பி எழுதி பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கோம். அதில் நானும் ஒரு ஆளாக, சரிங்களா? அந்த வகையில் பார்த்திங்கன்னா டெட் சம்மந்தமான எப்படி படிக்கிறது, சோசியல் எப்படி படிக்கிறது, சயின்ஸ் எப்படி நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண பண்ணுறது சோசியல் சயின்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ், சைக்காலஜி, தமிழ் தான் பண்ண போகிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் சயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எந்த புக்கை படிக்கிறது, என்னென்ன ஏரியாவை கவர் பண்ணுறது, அதே மாதிரி இங்கிலீஷில் எந்தெந்த ஏரியா கவர் பண்ணுறது, தமிழ், சைக்காலஜி, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோ போட போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு தொடக்கமாக பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட தமிழ் ப்ளஸ் 6 to 12 வகுப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா நோட்ஸ் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸில் 6 to 10 நோட்ஸ் ரெடியாக இருக்குது, சரிங்களா? அந்த சைக்காலஜிக்கு ஒரு 1000 கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட கொஸ்டின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக விரைவில் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அக்டோபர் 1லேருந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சிறிய அமௌண்ட்டு பே பண்ணி என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ சோசியல் சயின்ஸை பொறுத்தவரை பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸை பொறுத்தவரை என்ன பண்ணலாம், நம்ம அனைவரும் வெற்றி பெற வைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம், சரிங்களா? அக்டோபர் 1லேருந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த டெஸ்ட் பிளான் மொத்தம் பார்த்திங்கன்னா 20 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் 100 மார்க். பார்த்திங்கன்னா சைக்காலஜி 20, தமிழ் 20, அடுத்து இங்கிலீஷ் 20, அதே மாதிரி மேஜர் பார்த்திங்கன்னா 40. அதே மாதிரி மொத்தம் 20 டெஸ்ட்டு. ஒவ்வொரு 5 டெஸ்ட்டு கடையிலையும் பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு மாதிரி நடக்கும். இந்த எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 3 டெஸ்ட் எக்ஸாம் இது பண்ணுற பொறுத்து நான் பார்த்திங்கன்னா விரைவில் சயின்ஸ், அதாவது சோசியல் சயின்ஸ் எப்படி படிக்கிறது, தமிழ் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் 1லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது போன 2022 கிட்டத்தட்ட ஒரு 20 பேட்ச் நடந்துச்சு, சயின்ஸுக்கும் சோசியல் சயின்ஸுக்கும் சேர்த்து. அதில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் மோரார்லெஸ் பார்த்திங்கன்னா ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஓரளவு இருந்துச்சு. ஏன்னா 12th வரைக்கும் போயிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை ஓஎம்ஆரில் சிங்கிள் எக்ஸாமாக வைக்கிறதுனால கேள்விகளை கொஞ்சம் கடினமாக எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லலாம், சரிங்களா? இதில் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2022 பிப்ரவரியில் நடந்த எக்ஸாம். மார்னிங் பேட்ச் சோசியல் சயின்ஸ் பேப்பர் 2. இந்த வீடியோவில் நம்ம சைக்காலஜி மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 15-20 செட்டு கொஷின், இந்த பழைய கொஷின் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒன்லைனர் 6 to 10 சோசியல் சயின்ஸ் ஒன்லைனர், அதே மாதிரி 12th ஹிஸ்ட்ரி அதில் ஒன்லைனர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? மேற்கொண்டு நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி நம்ம விரிவாக சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா சைக்காலஜி ரொம்ப முக்கியமானது. சிவி கூட் அவர்களின் கூற்றுப்படி கல்வி வழிகாட்டல் டேஷுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாரு. பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கலைத்திட்டம் மற்றும் பள்ளி வாழ்க்கை. நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது பேப்பர் 2 மட்டும்தான், அதில் சோசியல் சயின்ஸ் மட்டும்தான், சரிங்களா? அதாவது சோசியல் சயின்ஸுக்கு 6th to 10th நோட்ஸ் ஃப்ரீயாக கொடுப்போம். அதே மாதிரி தமிழுக்கு பார்த்திங்கன்னா 6th to 12th அந்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம். யாருக்குன்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு. டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500. அந்த வாட்ஸ்அப் நம்பர் என்ன பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? சிவி கூட்டு என்ன சொல்கிறார், அவருடைய கூற்றுப்படி கல்வி வழிகாட்டல் எதனோடு தொடர்பு இருக்கிறாரு, கலைத்திட்டம் மற்றும் பள்ளி வாழ்க்கை, கரிக்குலம் அண்ட் ஸ்கூல் லைஃப். அடுத்து ரேவன்ஸ் முன்னேறு அணிகள் சோதனை கீழ்கண்ட எந்த வகையை சார்ந்தது, எந்த சோதனையை சார்ந்தது அப்படி கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, குறிசாரா குழு. அடுத்து பின்னி மற்றும் சார்லே டி ஆல்
சார்லி டியால் மனநோய் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்த சிகிச்சை முறை என்பது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மின்னதிர்ச்சி சிகிச்சை முறை. யாருன்னா பின்னி மற்றும் சார்லி டியால் மனநோய் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்த சிகிச்சை முறை பார்த்தீங்கன்னா மின்னதிர்ச்சி சிகிச்சை முறை. யார் சொன்னாங்கன்னா பின்னி அண்ட் சார்லி டியால். அடுத்த கொஸ்டின், தனிமனித மாற்றம் என்பது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு அல்லது மாறுபாடுகள் ஒரு மனிதனை மற்றொரு மனிதனிலிருந்து அவனுடைய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செயல்களின் மூலம் வேறுபடுத்தி காட்டுவதாகும். அப்படிங்கிற அந்த தனிமனித மாற்றம் அப்படிங்கிற ஒரு இதை குறித்து ஒரு டெஃபினேஷன் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் 4க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்டர் பி குட். அடுத்து, இச்சைக்குட்பட்ட கவனம் என்பது வேலண்டரி அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முயற்சிசார் கவனம். இச்சைக்குட்பட்ட கவனம் என்பது முயற்சிசார் கவனம். அடுத்து, பயம் தொடர்பான மனவெளிச்சியுடன் இணைந்து தோன்றும் இயல்பூக்கம். அந்த பயத்தோடு இணைந்து தோன்ற ஒரு இயல்பூக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சி தப்பித்தல். பயம் வந்தாலும் என்ன பண்ணிடுவோம், தப்பிச்சிருவோம். அடுத்து, உட்காட்சி வழிகற்றல் கீழ்கண்ட உளவியலாரின் பங்களிப்பாகும். இந்த உட்காட்சி வழிகற்றல் அப்படிங்கிற அதாவது லேர்னிங் பை இன்சைட் அப்படிங்கிறது யார் சொன்னது பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜெஸ்டால்ட் உளவியலார் என்ன சொல்கிறாரு, உட்காட்சி வழிகாட்டல் லேர்னிங் பை இன்சைட் அப்படிங்கிற சொன்னது பார்த்தீங்கன்னா ஜெஸ்டால்ட். கீழ்கண்டவற்றுள் எந்த அணுகுமுறை வேறுபட்ட வயது நிலையில் மாதிரி தேர்வுக்கு பயன்படுகிறது? 8க்கு பார்த்தீங்கன்னா டி குறுக்குவாட்டு அணுகுமுறை கிராஸ் செக்ஷனல் அப்ரோச். அதாவது கீழ்கண்டவற்றுள் எந்த அணுகுமுறை வேறுபட்ட வயது நிலையில் மாதிரி தேர்வுக்கு பயன்படுகிறது பார்த்தீங்கன்னா குறுக்குவாட்டு அணுகுமுறை. டிஏடி அந்த பயன்படுத்தப்படும் நுட்பம் எது அப்படின்னு கேட்குறாங்க. டிஏடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9க்கு சி நாட்டச் சோதனையில் அந்த டிஏடி பயன்படுத்தப்படுது. ஆப்டிடியூட் டெஸ்ட் நாட்டச் சோதனை. அடுத்து, 19ஆம் நூற்றிலிருந்து உளவியல் என்பது டேஷ் பற்றிய படிப்பாக வரையறுக்கப்படுகிறது. இந்த உளவியல் அப்படிங்கிறது நடத்தை பிஹேவியர் ரொம்ப முக்கியம். உளவியல் என்பது நடத்தை பற்றிய படிப்பு. அடுத்து 16ஆம் கொஸ்டின், எந்த வயது வரம்பில் சராசரியாக மன வளர்ச்சி நின்று விடுகிறது அப்படிங்கிறாங்க. 13லேருந்து 20க்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா மன வளர்ச்சி நின்று விடுகிறது. ஆப்ஷன் பி மன வளர்ச்சி எப்போ நிற்குன்னு சொல்கிறாங்க 13லேருந்து 20க்குள்ளே. அடுத்து, குழு நடத்தை என்பது சமூக உளவியல் சார்ந்தது என்று கூறியவர். குழு நடத்தை என்பது சமூக உளவியல் சார்ந்தது என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா பாவன் மற்றும் பைம். The behavior of people in groups is the domain of social psychology அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா பவன் மற்றும் பைம். தொலையுணர்வு மற்றும் மறுபிறப்பு ஆகியவை சம்பந்தப்பட்ட உளவியல் பிரிவினை டேஷ் என்று அழைக்கிறோம். பார்த்தீங்கன்னா மீநிகழ்வு உளவியல். தொலை உணர்வு மற்றும் மறுபிறப்பு டெலிபேத்தி மற்றும் ரீபர்த் அது சம்பந்தமான உளவியல் பிரிவினை என்ன சொல்கிறாங்கன்னா மீநிகழ்வு உளவியல். அடுத்து, குழந்தைகளது அறிவு மேம்பாட்டில் மறைந்திருக்கும் பொருட்களை கண்டுபிடிப்பதற்கான திறன் வெளிப்படும் மாதம் பார்த்திங்கன்னா பி 8லேருந்து 12 மாதம். அந்த குழந்தைகளது அறிவு மேம்பாட்டில் மறைந்திருக்கும் பொருட்களை கண்டுபிடிப்பதற்கான குழந்தைகளுடைய அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் மறைந்திருக்கும் பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த திறன் வெளிப்படும் மாதம் பார்த்திங்கன்னா 8லேருந்து 12 மாதம். ஆப்ஷன் பி. பிற்போக்கு நிலையுறுத்தம் காணப்படுவது எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ யூசிஐ சிஎஸ்க்கு முன் அளிப்பதால். இது ஒரு தியரி இருக்குது, அதை படித்தா தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து, குழந்தைகள் வழக்கமாக சாதனை ஊக்கிகளை தங்கள் டேஷ் வாழ்க்கை முறையிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். 16 டி பெற்றோருடைய வாழ்க்கை முறையிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெற்றோருடைய வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, பெற்றுக்கிறாங்க. அடுத்து 17வது கேள்வி, டேஷ் குழந்தைகள் பேச்சினை சமூக தொடர்புக்கு மட்டும் அல்லாது சில செயல்பாடுகளை தீர்க்கவும் பயன்படுத்துவார். குழந்தைகள் வந்து பேசுகிறது சமூக தொடர்புக்கு மட்டும் அல்ல, ஆனால் அவங்க சில செயல்பாடுகளை தீர்க்கவும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பார்த்திங்கன்னா லவ் வைகாட்ஸ்கி.
வளர்க்கரு நீடிக்கும் காலம் ப்ரீநாட்டல் பீரியட் எல்லாருக்கும் தெரியும். 18 பார்த்தீங்கன்னா பி 9 மாதம். அடுத்து 19 பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு சிரிப்பு என்பது கீழ்கண்டவற்றில் எந்த மனவெளிச்சுடன் தொடர்புடையது? கேளிக்கை. உள் உணர்வு சிரிப்பு இந்த இன்ஸ்டிங்க்ட் லாஃபர் அப்படிங்கிறது எந்த மனவெளிச்சுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. கேளிக்கை அம்யூஸ்மெண்ட். அடுத்து ஒரு தனி மனிதனின் நுண்ணறிவு கெழு அவன் வாழ்நாள் முழுவதும் மாறாத்தன்மையுடன் இருக்கும் என்பது டேஸை குறிக்கும். 20 பார்த்தீங்கன்னா ஏ நுண்ணறிவு கெழுவில் மாறாத்தன்மை. இது ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்கள் அல்லது தூண்டுதல்களை நனவில் இருந்து மயக்க நிலைக்கு தள்ளுவது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா ரிப்ரஷன் அடக்குமுறை. ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்கள் மற்றும் தூண்டுதல்களை நனவிலிருந்து மயக்க நிலைக்கு தள்ளுவது பார்த்திங்கன்னா அடக்குமுறை ரெப்ரஷன். நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்து கல்வியியல் வழிகாட்டலின் 3ஆம் படிநிலையானது. அந்த கல்வியியலில் வழிகாட்டல் இந்த கைடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 3வது படிநிலை என்னென்னு கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா பி நிகழ்ச்சிகளை தொடர் கண்காணித்தல் ஃபாலோ அப் ப்ரோக்ராம். வலுவூட்டம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. 23க்கு சி சரியான துலங்களுக்கு பரிசளித்தல். அதான் வலுவூட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள பகுப்பாய் முறையை தோற்றுவித்தவர் யார்? ஃப்ராய்ட். எல்லோரும் தெரியும், இது ஈஸியான கொஷின் தான். சில கொஷின் ஈஸியாக இருக்கும், சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க. அடுத்து 25வது கொஷின் பார்த்தீங்கன்னா தனியால் காரணிகள் ஒருங்கிணைப்பு டேஸ் எனப்படும். பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி. ஒரு இண்டிவிஜுவலுடைய கேரக்டர்ஸை ஒருங்கிணைப்பது பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி ஆளுமை. எந்த ஒன்று முன்குழந்தை பருவநிலையின் வளர்ச்சி காலமாகும்? 26க்கு பி 2லேருந்து 6 ஆண்டுகள் வரை. எந்த ஒன்று முன்குழந்தை பருவநிலையின் வளர்ச்சி காலம் 2 முதல் 6 ஆண்டுகள். 27 உணர்வு மற்றும் கட்டுணர்வு கீழ்கண்ட எவற்றின் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது? பார்த்தீங்கன்னா மன வளர்ச்சி சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன். இது பார்த்திங்கன்னா எதனுடைய முக்கியமான ஒரு அங்கம்னா மன வளர்ச்சி மென்டல் டெவலப்மெண்ட். அடுத்து நினைவுபடுத்துதல் மற்றும் கண்டுபிடிப்பதற்கான புதிய உத்தியின் கற்றல் வெளிப்பாட்டுடன் தொடர்புடையது. பார்த்தீங்கன்னா டி நினைவுபடுத்துதல் மற்றும் கண்டுபிடிப்பு டிஸ்கவரிங் அண்ட் திங்கிங். பார்த்தீங்கன்னா அறிவுத்திறன். அடுத்து மாணவனின் ஆர்வத்தை தூண்டுதல் அல்லது சோர்வடை செய்வதில் அதிக பங்களிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. கற்றல் சூழல் தான். உளவியல் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஈஸி தான், கிரீக். சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், தமிழ், சோசியல் சயின்ஸ், இங்கிலீஷ் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் பிரித்து பார்ப்போம். அதே மாதிரி ஒரு 20 செட்டு கொஷின் இருக்குது, அதையும் பார்க்கலாம். டெஸ்ட் பேட்சில் நீங்கள் விரும்பினா என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.